Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி மசாலா பொரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கார பொரி எப்படி செய்யலாம்ன்ற வீடியோ நம்ம போட்டுருக்கோம். அதோட லிங்க் நான் கார்ட்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மசாலா பொரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படினா ஃப்ளேவரும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 5 பல் பூண்டு நல்லா தோலோட இடிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா கருவேப்பிலை. இது ரெண்டும் எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்பதான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். பாருங்க சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய் தூள். கறி மிளகாய் தூள் இல்ல சேர்க்க பிடிக்கல அப்படினா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உடைச்ச கடலை, 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மசாலா கருகாம வறுத்து எடுத்துக்கணும். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. பொரியிலே உப்பு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரி சேர்த்துக்கலாம். பொரி வந்து கிறிஸ்பியாக இருந்தாலும் செய்யலாம், இல்லை அப்படின்னா கிறிஸ்பியாக இல்லாமல் நமத்து போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் கூட சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம் அப்படின்னா பொரி நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுது தெரியும். நல்லா ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கேரட் துருவி மேலே சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கணும். அடுத்தது மல்லி இலை, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் எலுமிச்சம்பழ ஜூஸ், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம். இப்போ இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த காரப்பொரி வறுத்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்லையோ கிளாஸ் பாட்டில்லையோ 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது மட்டும் மேலே கேரட் வெங்காயம் தூவி சர்வ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.